ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் மை மிடில் கிளாஸ் மாம் லைஃபோடைய இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க ஒரு லாங் வீடியோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி ஸ்க்ரால் பண்ணுறது எல்லாமே ஆடி 18க்கு எடுத்த வீடியோஸாக தான் இருக்கும். நானும் அதை தான் போட போகிறேன். பட் என்னுடைய வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மாமால் என்ன பை பண்ண முடியும் சாமி கும்பிட்றதுக்கு, அதாவது இப்படியெல்லாம் சாமி கும்பிடணும் இப்படித்தான் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. நம்ம மன திருப்தியோட முழு மனசாக சாமியை கும்பிடும்போது ஹாப்பியாக கும்பிடணும். எல்லோரும் நல்லா இருக்கும்னு நம்ம எப்போவுமே எல்லார் வாயிலையும் எல்லார் மனசுலையும் நினைக்கிற ஒரு விஷயந்தான். பட் அது முழு திருப்தியோட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் சாமி கும்பிட்றதே வந்துட்டு நான் ஒரு திருப்தியான சாமி கும்பிட்ற வழக்கமாக இருக்கும்னு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னலாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பைப் இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாத்திரமும் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார அம்மா வந்து சாமிக்கு வந்து பச்சரிசி, நான் எங்கள் வீட்டில் வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் இதெல்லாம் போட்டு தான் சாமி கும்பிடுவோம். அதுதான் வந்துட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த ஆடி 18க்கு முக்கியமாக வச்சுக்கிறது. அப்புறம் எங்கள் அம்மா எப்போவுமே வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கும் நந்திக்கும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி இப்போ அடுத்த அம்மா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ருத்ரன் வந்து அமைதியாக இருக்கும் பொழுதே சத்தம் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம், சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாமிக்கு வந்துட்டு பிளேட் ரெடி பண்ணுறது, அந்த பிளேட்டில் என்னென்னலாம் வைக்கணும் அப்படிங்கிறது அம்மா அதுக்குள்ளார பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அம்மா வந்து நிறைய பாட்டு சாமி கும்பிடும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்கு ஏற்றுறதுலேருந்து பிள்ளையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு லக்ஷ்மிக்கு ஒரு சாமிக்கும் ஒரு பாட்டு எல்லாமே சாமி கும்பிடும்பொழுது சொல்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பாட்டி வீட்டில் இருக்கும்பொழுதும் எனக்கு தாத்தா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பாட்டு எனக்கே தெரியாது ஆடி 18க்கு இந்த பாட்டு பாடுவாங்கன்னு. இந்த வருஷத்துக்கு வந்துட்டு போ காவேரி, வர்ற வருஷத்துக்கு வந்துட்டு போ காவேரி, வாரானா காவேரி, மலைவெளியே காவேரி, ஒன்று வரும் நுரையெல்லாம் உத்ராட்ச மாலையெல்லாம் தங்கி வரும் நுரையெல்லாம் தாயத்து கொண்டுதான் செம்மண்ணும் செம்மணலும் சேர்ந்து மருந்து வர வாராலாம் காவேரி, மலைவெளியே காவேரி. கையிலே பிடிச்சொம்பு நான் கண்டேன், பிடிச்சொம்பு புள்ள விளக்கு எரிய கண்டேன், விளக்கு எரிய கண்டேன், மென்பட்டு உடுத்த கண்டேன், மென்பட்டு உடுத்த கண்டேன், மெய்யா மருதம் போட கண்டேன், வாரானா காவேரி, மலைவெளியே காவேரி. இந்த பாட்டு வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிஜமாகவே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நானே கேள்விப்படுறேன். எங்கள் அம்மா இந்த பாட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக நான் வந்துட்டு டைரியில் எல்லா சாங்குமே வந்துட்டு சாமி பாட்டு எல்லாமே டைரியில் எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த பாட்டையும் எழுதி வச்சு கரெக்டாக நான் மெமரி பண்ணிக்குவேன். எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவோன்னா ஆற்றுல போயிட்டு பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய தாலி கயிறு இல்லைன்னா மஞ்சள் கயிறு ஏதாவது வந்துட்டு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை பெரியவங்க எல்லாருமே மாறி மாறி போட்டுக்குவாங்க. சின்னதாக ஒரு தேரும் ரெடி பண்ணி குட்டி பசங்க விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டும் போயிடுவோம். ஸோ அது ரொம்பவே மெமரியாக இருக்கும். மஞ்சள் பிள்ளையார், மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறமா அதை கழுத்தில் பெண்கள் வந்து கழுத்துலையும் ஆண்கள் வந்து கையிலையும் கட்டிக்கிற மாதிரி கயிறு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெத்தலை பாக்கு, பூ, பழம், ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதில் வந்துட்டு சீப்பு, கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், பழம், என்ன பழம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம். அவ்வளோதான்.